வணக்கம். உங்க வேலை, நீங்க வாங்குற பொருளோட விலை, உங்க சேமிப்பு இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் பொருளாதாரங்கிறது உங்கள பத்தி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய சித்திரத்தை பத்தினது. இன்னைக்கு நாம அந்த பெரிய சித்திரத்தை, அதாவது பேரியல் பொருளாதாரத்தை பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். நாம எல்லாரும் ஒரு பெரிய காட்டுக்குள்ள நிக்கிறோம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு மரமா அதோட இலைகள், கிளைகள்னு தனித்தனியா பார்க்கறது ஒரு வகை. இதைத்தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு படி பின்னாடி வந்து அந்த முழு காட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி, பருவநிலை மாற்றங்களை அதை எப்படி பாதிக்குதுன்னு ஒட்டுமொத்தமா பார்க்கறது இருக்கு பாருங்க. அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, இத ஆழமா புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன் சில சமயம் ஒரு நாட்டோட பொருளாதாரமே மொத்தமா சரிஞ்சு போகுது? ஏன் திடீர்னு லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்லாம போகுது? கடையில பொருள் எல்லாம் விற்காம தேங்கி கிடக்கு. இந்த கேள்வி ஏதோ தத்துவம் பேசுறதுக்காக இல்ல. இது ஒரு நிஜமான உலக பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் இந்த துறை உருவாகிறதுக்கே காரணமா இருந்துச்சு. அந்த நெருக்கடி ஆரம்பிச்சது 1929ல. அதுதான் உலகத்தையே உலுக்கின பெரும் மந்த நிலை, எ கிரேட் டிப்ரெஷன். அது ஒரு உலகளாவிய பொருளாதார பேரழிவு. அப்போ இருந்த பொருளாதார கோட்பாடுகளால ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு விளக்கவே முடியல. அப்போதான் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ்னு ஒரு பொருளாதார நிபுணர் 1936ல தன்னோட புகழ்பெற்ற புத்தகமான த ஜெனரல் தியரியே வெளியிட்டாரு. அந்த நெருக்கடியிலிருந்து தான் ஒரு புதிய கோட்பாடே பிறந்துச்சு. இந்த விரிவான பகுப்பாய்வுல நாம 5 முக்கிய பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல இந்த பெரிய சித்திர பொருளாதாரம் எப்படி பிறந்துச்சுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, பேரியல் பொருளாதாரம்னா என்னன்னு வரையறுக்கலாம். மூணாவது, ஒரு பொருளாதாரத்தை இயக்கிறதுக்கான 3 முக்கிய வழிகள் என்னென்னு பார்க்கலாம். நாலாவது, அந்த பொருளாதார அமைப்புகளை ஒப்பிட்டு பார்ப்போம். கடைசியா, ஒரு நவீன பொருளாதாரத்துல பணம் எப்படி சுழலுதுங்கிறத ஒரு மாடல் மூலமா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். பெரிய சித்திர பொருளாதாரத்தின் பிறப்பு. இதோட துணைத்தலைப்பே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. நெருக்கடியிலிருந்து தெளிவு பிறக்கிறது. ஆமா, பேரியல் பொருளாதாரம்ங்கிறது ஏதோ ஒரு அகடமிக் ஐடியா கிடையாது. அது ஒரு உலகளாவிய பேரழிவுக்கு தீர்வா உருவான ஒரு கட்டாயம். 1936க்கு முன்னாடி பொருளாதார நிபுணர்கள் முன்னாடி ஒரு பெரிய புதிர் இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ஃபேக்டரியில செஞ்ச பொருள் எல்லாம் அப்படியே மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை இல்ல, கையில காசும் இல்ல. அப்போ அந்த பொருளை என்ன யாரு வாங்குவா? ஏன் அந்த முரண்பாடு? அப்போ இருந்த பழைய பொருளாதார கோட்பாடுகளால இதுக்கு பதில் சொல்லவே முடியல. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல தான் 2 முக்கியமான ஆட்கள் வராங்க. முதல்ல ராக்னர் ஃப்ரிஷ். அவர்தான் 1933ல முதல்ல மேக்ரோன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கிரேக்க மொழியில மேக்ரோஸ் அப்படின்னா பெரியது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த துறைக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பை கொடுத்து இதோட ஹீரோவா வர்றவர் தான் ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். அதனாலதான் அவரை நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தைன்னு நாம இன்னைக்கும் சொல்றோம். இப்போ பகுதி 2க்குள்ள போகலாம். பேரியல் பொருளாதாரம்னா என்ன? இதோட துணைத்தலைப்பு மரங்களை மட்டுமல்ல, காட்டையும் பார்ப்பது. இந்த ஒரு வரிதான் பேரியல் பொருளாதாரத்தோட மொத்த சாராம்சமே. இது தனித்தனியா மரங்களை பத்தி படிக்காம மொத்த காட்டோட ஆரோக்கியத்தை பத்தி படிக்கிற மாதிரி. ஓகே, இதோட ஃபார்மல் டெஃபினிஷன் என்னன்னா, பேரியல் பொருளாதாரங்கிறது ஒரு பொருளாதாரத்தோட நடத்தை, செயல்திறன், செயல்பாடுன்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா படிக்கிற ஒரு துறை. இது தனிப்பட்ட விஷயங்களை பார்க்காது. தேசிய வருமானம், வேலைவாய்ப்பு, மொத்த உற்பத்தின்னு ஒட்டுமொத்தமா, அதாவது அக்ரிகேட்ஸை தான் ஆய்வு செய்யும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தனி ஆளோட வருமானத்தை பத்தி இல்ல, ஒரு நாட்டோட மொத்த வருமானத்தை பத்தி பேசுறது. அப்போ இந்த துறை எதையெல்லாம் அளக்குது? முதல்ல தேசிய வருமானம். இது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளருதா இல்லையான்னு சொல்றதுக்கு உதவும். அடுத்தது பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு. மூணாவது வணிகச் சுழற்சிகள். பொருளாதாரம் சில சமயம் வேகமா வளரும், சில சமயம் மந்த நிலைக்கு போகும். இதை ஆய்வு பண்றது. நாலாவது வறுமை மற்றும் வேலையின்மை மாதிரியான சமூக பிரச்சனைகள். கடைசியா 5வது, இந்த பிரச்சனைகளையெல்லாம் சரி பண்ண அரசாங்கம் கொண்டு வர்ற பொருளாதார கொள்கைகள். பேரியல் பொருளாதாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனாலும் அதுக்கு சில வரம்புகளும் இருக்கு. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். அதாவது ஒரு தனி நபருக்கு நல்லது பண்ற ஒரு விஷயம் மொத்த நாட்டுக்கும் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை.
உதாரணத்துக்கு ஒருத்தர் சேமிக்கிறது அவருக்கு நல்லது. ஆனா நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல சேமிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? யாரும் செலவு பண்ண மாட்டாங்க, பொருளாதாரம் அப்படியே நின்னுடும். பாத்தீங்களா? இது சில சமயம் ஓவரா பொதுமைப்படுத்துது. அப்புறம் சமூகம், சுற்றுச்சூழல் மாதிரியான பொருளாதாரம் இல்லாத விஷயங்களையும் சில சமயம் கண்டுக்காம விட்டுடும். சரி, அடுத்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானது. பகுதி 3, ஒரு பொருளாதாரத்தை இயக்க 3 வழிகள். இதோட துணைத் தலைப்பு முதலாளித்துவம், சோஷலிசம் மற்றும் நடுத்தர வழி. 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பொருளாதாரத்தை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு 3 பெரிய சித்தாந்தங்கள் வந்துச்சு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல் சிஸ்டம் கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவம். இத சந்தை பொருளாதாரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தோட தந்தைன்னு ஆடம் ஸ்மித்த சொல்றாங்க. முதலாளித்துவத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன? முதல்ல, சொத்துக்கள் எல்லாமே தனிநபர்களுக்கு சொந்தம், அதாவது பிரைவேட் ஓனர்ஷிப். ரெண்டாவது, லாப நோக்கம். எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இதுதான் முக்கிய டிரைவர். மூணாவது, விலை இயங்குமுறை. அதாவது ஒரு பொருளோட தேவையும் அதோட சப்ளையும் தான் அதோட விலையை தீர்மானிக்கும். இதுல அரசாங்கத்தோட தலையீடு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால தான் இதை தலையிடாதேன்னு சொல்ற பிரெஞ்சு வார்த்தையான லேசே-ஃபேர் பொருளாதாரம்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டாவது சிஸ்டம் சோஷியலிசம், அதாவது சமதர்மம். இத கட்டளை பொருளாதாரம் அல்லது திட்டமிடப்பட்ட பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவர் கார்ல் மார்க்ஸ். சோஷியலிசத்தோட அடிப்படை கருத்துக்கள் என்ன? இங்க எல்லாமே அப்படியே உல்டா. ஃபேக்டரி, நிலம் மாதிரியான உற்பத்தி சாதனங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். எதை எவ்வளோ உற்பத்தி பண்ணணுங்கிறத ஒரு சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் முடிவு பண்ணும். இங்க லாபம் முக்கியம் இல்ல, அதிகபட்ச சமூக நலன் தான் முக்கியம். மூணாவதா வர்றது தான் மிக்சட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதாரம். இது முதலாளித்துவம், சோஷியலிசம் ரெண்டோட கலவை. உண்மையா சொல்லப்போனா இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான நாடுகள் இந்த முறையில தான் இயங்குது. கலப்பு பொருளாதாரத்தோட அம்சங்கள் என்ன? இங்க பிரைவேட்டும் இருக்கும், பப்ளிக்கும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யும். சில வளங்கள் தனிநபர்களுக்கும் சிலது அரசுக்கும் சொந்தமா இருக்கும். இதோட நோக்கம் சீரான வளர்ச்சியும் வேணும், பொருளாதார சமத்துவமும் வேணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான். நம்ம இந்தியா, இங்கிலாந்து, பிரேசில் மாதிரியான நாடுகள் இதுக்கு நல்ல உதாரணம். இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இந்த 3 சிஸ்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதோட துணைத் தலைப்பு விட்டு கொடுப்புகளின் உலகம். எந்த ஒரு சிஸ்டமும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒவ்வொன்னுலயும் சில பிளஸ், சில மைனஸ் இருக்கு. ஒன்னு வேணும்னா இன்னொன்னு விட்டு கொடுக்கணும். இதுதான் ட்ரேட் ஆஃப். வாங்க இந்த டேபிளை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் அழகா விளக்கிடும். முதல்ல உரிமை. முதலாளித்துவத்துல எல்லாம் பிரைவேட் கிட்ட, சோஷியலிசத்துல பப்ளிக், அதாவது அரசாங்கத்துக்கிட்ட. கலப்பு பொருளாதாரத்துல 2 பேரும் இருப்பாங்க. அடுத்தது நோக்கம். முதலாளித்துவத்தோட ஒரே நோக்கம் லாபம். சோஷியலிசத்தோடது சமூக நலன். கலப்பு பொருளாதாரம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண பாக்குது. அரசாங்கத்தோட பங்கு பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்துல ரொம்ப கம்மி, சோஷியலிசத்துல முழு ஈடுபாடு. கலப்பு பொருளாதாரத்துல ஒரு வரையறுக்கப்பட்ட பங்கு தான். இதே மாதிரி வருமானம், சுதந்திரம், இதுலயும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. கடைசியா ஒவ்வொரு சிஸ்டமோட பெரிய பிரச்சனை என்ன? முதலாளித்துவத்துல அது சமத்துவமின்மை, சோஷியலிசத்துல திறமையின்மை. கலப்பு பொருளாதாரம் இந்த 2 பிரச்சனையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, பணப்புழக்கத்தை மாதிரியாக்குதல். ஒரு எக்கானமி எவ்வளோ சிக்கலானது அதை புரிஞ்சிக்க எக்கனாமிஸ்ட் சில சிம்பிளான மாடல்களை யூஸ் பண்ணுவாங்க. இத ஒரு நவீன பொருளாதாரத்தோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். இந்த மாடல்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக், ஃப்ளோன்னு 2 வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரு பாத்டப்ல இப்போ எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கேட்டா அது ஸ்டாக். அதே குழாயிலிருந்து எவ்வளவு வேகமா தண்ணி வருதுன்னு கேட்டா அது ஃப்ளோ. பொருளாதாரத்துல ஒரு நாட்டுல இருக்க பண இருப்பு ஒரு ஸ்டாக், ஆனா தேசிய வருமானம் ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோ ஐடியாவை வச்சுதான் வருமானத்தின் வட்ட ஓட்ட மாதிரியே உருவாக்குனாங்க. இது ஒரு பொருளாதாரத்துல பணம் எப்படி ஒரு வட்டத்துல சுத்திட்டே இருக்குன்னு காட்டுற ஒரு வரைபடம். இது ஒரு எக்கானமியோட பிளட் சர்க்குலேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வாங்க இந்த மாடலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான 2 துறை மாடல். இதுல 2 குரூப் தான். குடும்பங்கள், அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ், மற்றும் நிறுவனங்கள், அதாவது ஃபர்ம்ஸ். குடும்பங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, கம்பெனி பதிலுக்கு சம்பளம் கொடுக்குது. அதே சமயம் கம்பெனி பொருள் தயாரிக்குது, அத மக்கள் வாங்குறாங்க. இது ஒரு சிம்பிளான வட்டம். இங்க நாட்டின் மொத்த வருமானம் Y, மக்கள் பண்ற நுகர்வு செலவு C மற்றும் நிறுவனங்கள் பண்ற முதலீடு I, ரெண்டையும் கூட்டினா வரும்.
இப்போ இந்த சிம்பிள் மாடல்ல அரசாங்கத்தையும் சேர்க்கலாம். அப்பதான் இது இன்னும் கொஞ்சம் ரியலா இருக்கும். இப்போ அந்த குடும்பங்கள், நிறுவனங்கள் வட்டத்துக்குள்ள அரசாங்கமும் வருது. அரசாங்கம் வரி வாங்குது, அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுது. இப்போ நாட்டின் மொத்த வருமானம் Y என்பது நுகர்வு C, முதலீடு I மற்றும் அரசாங்க செலவுகள் G, இந்த மூணையும் கூட்டுறதுக்கு சமம். கடைசியா இந்த மாடலை முழுமையாக்க நாம வெளிநாட்டுத் துறையையும் சேர்க்கணும். இதுதான் ஒரு நவீன திறந்த பொருளாதாரத்தோட உண்மையான பிரதிநிதித்துவம். இப்போ குடும்பங்கள், நிறுவனங்கள், அரசாங்கத்தோட சேர்ந்து வெளிநாடுகளும் இந்த பண ஓட்டத்துல இணையுது. இது ஏற்றுமதி X மற்றும் இறக்குமதி M ஐ கொண்டு வருது. ஏற்றுமதி மூலமா பணம் நாட்டுக்குள்ள வருது, இறக்குமதி மூலமா பணம் வெளியே போகுது. இப்போ ஒரு நாட்டோட மொத்த வருமானம் Y என்பது நுகர்வு C, முதலீடு I, அரசாங்க செலவுகள் G மற்றும் நிகர ஏற்றுமதி அதாவது X-M எல்லாத்தையும் கூட்டுறது தான். இந்த ஃபார்முலா தான் ஒரு நாட்டோட GDP-ய கணக்கிடுறதுக்கான அடிப்படை. நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு பொருளாதார அமைப்பும் அதிக சமத்துவத்துக்காக சில சுதந்திரங்களை விட்டு கொடுக்குது, இல்லனா அதிக சுதந்திரத்துக்காக சில சமத்துவங்களை விட்டு கொடுக்குது. இது ஒரு தவிர்க்க முடியாத ட்ரேட் ஆஃப். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த விட்டுக்கொடுப்புகள்ல எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிக சுதந்திரம் ஆனா சமத்துவமின்மை இருக்கிற சமூகமா, இல்ல அதிக சமத்துவம் ஆனா குறைவான சுதந்திரம் இருக்கிற சமூகமா, இல்ல ரெண்டுக்கும் நடுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இதுதான் பேரியல் பொருளாதாரத்தோட மையத்துல இருக்கிற ஒரு தத்துவார்த்த விவாதம். சிந்திச்சு பாருங்க.